வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் 2026 வந்து என்னென்ன படங்கள்லாம் கிளாஸ் ஆக போகுது, இந்த படத்தில் எந்த படம் வந்து வெற்றியாக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் 2026 வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டிவான மூவியில் ஒன்று வந்து நம்ம ஜனநாயகன். நம்ம தளபதி விஜய் இந்த படத்தில் லீட் ரோலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்ம தளபதியோட கடைசி மூவி இந்த படம்னால இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த படத்தோட கிளிம்ஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு வேறு லெவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம கூலி படத்தோட இன்ட்ரோல் முடிஞ்சுட்டு அந்த பிரேக்கில் வந்து இந்த படத்தோட கிளிம்ஸை வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயே வந்து ஃபேன்ஸ் தரப்புலேருந்து வேறு லெவலில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தளபதியோட ஃபேஸை பார்க்கவே வந்து இப்போ வந்து வேறு லெவலில் வந்து கிரேஸ் இருக்குது. நம்ம தளபதி விஜய் இதோட படத்தோட அவர் வந்து அவரோட சினிமா கரியரை வந்து முடிச்சுக்கிறாரு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் வந்து பொலிட்டீஷியனுக்கு வந்து போகிறதுனால இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த படத்தை வந்து நம்ம ஹச் வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் லீடோட ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் நம்ம ஜிவிஎம் அதே மாதிரி நம்மளோட பிரகாஷ் ராஜ் அப்புறம் நம்ம பிரியாமணின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டை இறக்கியிருக்காங்க. நம்ம அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படம் 2026 பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. இனிமேல் இந்த படத்தோட ப்ரொமோஷன்லாம் வந்து அக்டோபர் இல்லாட்டி செப்டம்பரில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு வேறு லெவல் இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ வந்து கருப்பு படத்தை வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து படக்குழு வந்து மும்முரமாக பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து எல்லா ஷூட்டிங்கும் வந்து முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்து நம்ம சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து ஒரு கிளிம்ஸையும் லான்ச் பண்ணி ஒரு டைட்டில் டீசரை லான்ச் பண்ணி வேறு லெவலில் சம்பவம் பண்ணாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு கிராமத்து பின்னணியில் சிங்கம் மாதிரியான ஒரு படத்தை வந்து நம்மளோட ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறதா தெரியுது. இந்த படத்தை நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படமும் வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் நம்ம சாயா பேக்கர் தான் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணுறாங்க. அவரோட முதல் படம் இந்த படம் தான் வந்து அறிமுகமாகறாங்க. மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்தது. இப்போ இந்த படத்தோட ஓடிடி பிரச்சனையினால் இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து படக்குள்ள வந்து மும்முரமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த படமும் வந்து பொங்கல் லிஸ்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பராசக்தி. நம்மளோட சுதா கொங்கரா டைரக்ஷனில் நம்மளோட சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் அதர்வா அப்புறம் ஜெயம் ரவி முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் உள்ள மூவியில் இந்த படமும் ஒன்று. ஏன்னா நம்ம சுதா கொங்கரா வந்து சூரரை போட்டிருக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவகார்த்திகேயனோட கெரியரும் இப்போ வேறு லெவல் பீக்கில் இருக்குது. நம்மளோட அமரன் மூலமாக அவரோட கெரியரை வந்து வேறு லெவலில் ஹைட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவருக்கு வந்து மதராசி வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் 5 அந்த படத்துக்கு வந்து ஒரு வேளை பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அவரோட கெரியருக்கே இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் பீக்கான ஒரு கெரியராக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பொங்கலுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு வேறு லெவல் ஸ்க்ரீன் கவுண்ட் கிடைக்கிற அளவுக்கு ஒரு படத்தோட பொட்டன்ஷியல் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப் டு அவரோட ஹார்ட் ட்ரிக் வந்து பீக்காக வந்துடுவார். எப்படின்னா சுதா கொங்கரா அவங்களோட ஸ்டோரி வந்து ஒரு வேறு லெவல் ஸ்டோரியாக இருக்கும். இந்த படம் வந்து உண்மையிலே வந்து நடந்த ஒரு ஸ்டோரியாகவும் குறிப்பாக வந்து ஹிந்தி திணிப்புக்கான ஒரு ஸ்டோரியாகவும் இருக்கிறனால குளோபல் லெவலில் இந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவல் ரீச் இருக்கும். குறிப்பாக தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த படத்தோட ஃபைனல் பேட்ச் ஒர்க்கில் இப்போ வந்து இருக்காங்க. இன்னும் இந்த படத்தோட ஃபைனல் ஒர்க் வந்து முடிக்கல. இப்போ இந்த 3 படத்தில் வந்து எந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட ஜனநாயகன், அதுக்கப்புறம் நம்ம பராசக்தி, அப்புறம் கருப்புன்னு சொல்லிட்டு இந்த லைனப்பில் தான் இருக்குது. ஒருவேளை இந்த 3மே ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு படத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் கவுண்டே கிடைக்காது. நம்ம எப்படினாலும் பார்த்தாலும் தளபதி வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா அதே மாதிரி கர்நாடகா இதிலெல்லாம் வந்து நல்ல ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு. அவரோட ஃபேன் பேஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு கடைசி படம் இந்த படம் வரனால அந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கனால நிறைய ஸ்க்ரீன் கவுண்ட் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் வந்து அமரன் மூலமாக நிறைய வந்து குளோபல் ரீச் கிடச்சிருச்சு. அதனால் அவரோட படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஒருவேளை மதராசி ஹிட்டாக இருந்ததுன்னா அவருக்கான குளோபல் லெவலில் ரீச் கிடச்சிரும். அதனால் செகண்ட் பிளேஸில் அவருக்கு அது கிடைக்கும். நம்ம கருப்பு படத்தை சொல்லணுன்னா நம்மளோட ரெட்ரோக்கு அப்புறம் நம்ம சூர்யா அவர்கள் கருப்பு படத்துக்கு வந்திருக்காரு. ரெட்ரோ வந்து என்னதான் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் மாதிரி வந்திருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு 100 கோடிக்கு மேலே தான் கலெக்ட் பண்ணிச்சே தவிர அந்த குளோபல் லெவலில் வந்து அவ்வளோ ரெகனேஷன் கிடைக்கல. குறிப்பாக சொல்லணும்னா அவருக்கான கம்பேக்கில் தான் நம்மளோட சூர்யா இருக்கார். அதனால் அந்த படத்துக்கு ஸ்க்ரீன் கவுண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3ல் 2 படம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஜனநாயகனை மாற்ற மாட்டாங்க, அது கன்ஃபார்மு. இப்போ இந்த 2 படத்தில் எந்த படம் வரப்போகுதுன்றது தான் டவுட்டாக இருக்குது. குறிப்பாக கருப்பு படத்தை வந்து வர விடாமல் முன்னாடியே ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்.
நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 படமும் ஒரு வேளை கிளாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த படம் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க, எந்த படம் வந்து உங்களுக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள், சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.